இந்த டைட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓகே. சந்தோஷம் நமக்கு போதும் இல்ல. நம்ம எதுக்கு போய் வேலிடேஷன் சீக் பண்ணும் மத்தவங்கள்ட்ட? இன்ஸ்டாகிராம் வந்து எவ்ரி கேமுக்கு அப்புறம் ஒரு 20-30 பேர் மெசேஜ், இப்படி இருந்துச்சு ப்ரோ, சந்தோஷமா இருந்துச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, ஒரு மாமா மச்சான் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினம், நம்ம நாடுக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு நானும் நீங்களும் வந்து டாப் 4 ப்ரெடிக்ஷன் பண்ணோம். அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டோம். சரி, உங்க டாப் 4 நான் படிக்கிறேன். How we see slot using Trent in the very next game. Chelsea gameல it will give us a much clearer idea of Trent stay பண்றானா போறானா அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது நான் வாங்கின ஒரு கலாயெல்லாம் அந்த அளவுக்கு நான் போய் ப்ரௌடா லிவர்பூல் அப்படிமே டேய் உட்காரா அப்படிமானுங்க. ஐயோ, ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கர்த்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். டைட்டில் இஸ் அவர்ஸ். இப்போ ஒரு வழியா போட்டலாம். ஆமா, இப்போ ப்ராப்பரா போட்டலாம், எவனும் எதுவும் சொல்ல முடியாது. போட்டலாம். சீசன் போன சீசன் ஆரம்பிச்ச டைட்டில், இந்த சீசன் கூட இல்ல, போன சீசன்ல ஆரம்பிச்சோம். ஒரு வழியா இப்பதான் அந்த டைட்டிலுக்கு ஒரு அர்த்தம் வந்திருக்கு. ஒரு வழியா அப்பாடா போடலாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு நிலைமையில வந்து இருந்திருக்கோம். இட்ஸ் நைஸுங்க. ஐ மீன், இதுல எனக்கு என்னடா இந்த எபிசோட ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறியடான்னு எல்லாரும் பேர் கேட்பாங்க. பட் இது நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த டைட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓகே. சந்தோஷம் நமக்கு போதும் இல்ல. நம்ம எதுக்கு போய் வேலிடேஷன் சீக் பண்ணும் மத்தவங்கள்ட்ட? டேய் நாங்க ஜெயிச்சிட்டோம் பண்றா, டேய் நாங்க ஜெயிச்சிட்டோம் பண்றா. அது தேவையா? இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இதை போய் மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் நோண்டிட்டு, இங்க பாடுறா நாங்கள் 20 வந்துட்டோம், ஏன் எங்க பாரு நாங்கள் 20 வந்துட்டோம்னா அவனுங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட 13 இருக்கு, உங்ககிட்ட 2 தான் இருக்கு அப்படின்னு எச்சத்தனமா அவனுங்களும் பேசத்தான் போறானுங்க. அவனுங்க என்னன்னு பண்ணுங்க, 13 பிஎல் இருக்கு, உங்கள்கிட்ட மொத்த 20 இங்கிலீஷ் லீக்ஸ் இருக்குது அப்படிமானுங்க. சரிரா, அப்ப ஃபுட்பால 1992 தான் கண்டுபிடிச்சோமான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, பிஎல்னு வந்துட்டாதான் அதோட முன்னாடி இருந்த லீகோட பிஎல் வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டமா இருந்துச்சு எப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அவனுக்கும் தெரியாது. முன்னாடி இருந்த லீகு அப்படியே பிஎல் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் உள்ள வந்து நேம் மாத்தி பிஎல்னு வச்சானுங்க. ஆனா இருங்க அதுலயே ஒரு விஷயம் இருக்குது. ஐயோ, அது எங்கேயோ விட்டுடுச்சுனே. விஷயம் என்னன்னா, பிஎலுக்கு முன்னாடி கிளப் வந்து பிரேக்அவே லீக் எல்லாம் ஃபார்ம் பண்ணி தானே வந்தானுங்க. இல்லைங்க, எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல லீகுக்கும் இங்கிலீஷ் லீகா இருந்ததுக்கும் பிஎலுக்கும். பிரேக்அவே லீக் இருந்தது. 20 டீம் வந்து 22 டீமும் பிரேக்அவே லீக், பிரீமியர் லீக்ங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் இந்த சாம்பியன்ஷிப்ங்கிறது 40 டீம் இருந்துச்சா? இல்ல, அதே ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதே ஆர்டர், லைக் அந்த பிரமிட் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டிவிஷன், சாம்பியன்ஷிப், செகண்ட் டிவிஷன், அது இதுன்னு. என்னன்னா, ஐ திங்க் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த பிரீமியர் லீக் டீம் ஆர் வாட் எவர் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீம்ஸுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் டெலிகாஸ்ட் மூலமா பண்ணோம்னா பணம் நிறைய கிடைக்கும், ரெவென்யூ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரேக்அவே லீக் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நெகோசியேஷன்லாம் பண்ணி ஏதோ டாப் டிவிஷன் வந்து பிரீமியர் லீகா இருக்கட்டும் அப்படிங்கிற டைப்ல ஆயிருக்கு. எனக்கு எக்ஸாக்ட் ஃபுல் ஹிஸ்டரி தெரியாது, பட் அந்த பிரேக்அவே லீக்ங்கிறது எனக்கு ஓரளவுக்கு அது கரெக்டா. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து 1990ல இருந்து லிவர்பூல் ஃபேனா இருக்கார். மேபி அவர் நம்மள்ட்ட நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. லிவர்பூல் வந்து ஒன் ஆஃப் தி பிரேக்அவே கிளப்ஸ், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ பிரேக்அவே கிளப்னா இருந்த லீக்ல இருந்து 5 கிளப் தூக்கி கொண்டு போய் மட்டும் பிரீமியர் லீக் ஆரம்பிச்சாங்களா? ஓகே, மேபி அதான் தெரியல நமக்கு எக்ஸாக்ட்டா எப்படின்னு சொல்லி. I think it was like 18-20 clubs. ஓகே, ஆரம்பிச்சது. It was like அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சது இதோட பொட்டன்ஷியல் என்னன்னு. சோ அப்படிதான் வந்து இது வந்தது. பட் எனிவே பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஆயிட்டோம். இல்ல, நான் எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அப்படி பார்த்தா வந்து பிரீமியர் லீக்ங்கிறதே 2015-16ல இருந்து தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு பிரீமியர்ஷிப். அது வெறும் இதுதாங்க, ஸ்பான்சர்ஷிப் நேம் தானே. அதுதான் இப்ப இவங்க சொல்றத பார்த்தா 1992ல இருந்து ஃபுட்பாலே அப்பதான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் லீக்ஸ்னே ஒன்று வந்துச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா நம்ம அந்த மாதிரி கேவலமா பேசணும். அவங்க பண்றது கேவலம்னா அப்ப நம்ம அதோட கேவலமா போகணும். என்ன பண்ண முடியும்? சி, அல்டிமேட்டா இது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, யூ டோன்ட் நீட் டு சீக் வேலிடேஷன், அவ்வளவுதான். இது வந்து யூ மேட் இட் 20, யூ என்ஜாய் யுவர் 20. மற்றவன்கிட்ட போய் உட்காந்துட்டு சும்மாடே இங்க பாடுறா நாங்கள் 20 ஜெயிச்சிட்டோம், நீங்க இவ்வளோ கம்மியாக தான் ஜெயிச்சிருக்கீங்க, சார் அலெக்ஸ் ஃபர்கூசனை இழுக்கிறது. யோ, அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் அந்த கிளப்பே படுத்துச்சு. அவங்களெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ரெலிகேஷன் பேட்டில் ஜஸ்ட் மிஸ். வந்த 3 கிளப்பும் வந்து அப்படியே இருந்தனால அவங்க தப்பிச்சிட்டாங்க இந்த சீசன். அது அவங்க ஃபேன்ஸுக்கும் தெரியும். ஆனா அவங்க என்னம்பாங்க, டே இப்பத்தான் எங்களை ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க அப்படிம்பாங்க. அதுவும் கரெக்டு.
அதுவும் இல்லாம ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் பிரீமியர் லீக் அவங்க எல்லாம் 20ன்னு சொன்னாலும் வேணும்னே அமேசான் பிரைம் வீடியோ வந்துட்டு ஒரு போஸ்ட் போடுறான். என்னன்னா மேன்செஸ்டர் யுனைட்டட் have 13 பிரீமியர் லீக்ஸ், லிவர்பூல் have 2. அவன் போட்டதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். பிகாஸ் he wants more people to comment, because he wants more people to engage with the tweet. அதுக்குதான் அவன் அதை போடுறதுக்கான முழு காரணம். ஏன்னா அவனுக்கும் அவன் போடும்போது தெரியும், அவனுக்கு தெரியாமையா போடுறான், அவனுக்கும் தெரியும். நம்ம மக்கள் போய் எனர்ஜியை செலவு பண்ணி மற்றவங்கள்ட்ட போய் அவங்கள போய் சுரண்டி விட்டு இவங்கள போய் சுரண்டி விட்டு எதுக்கு? நம்ம ஜாலியா இருக்கோம், நம்ம சந்தோஷமா இருக்கோம். விஏஆர் வந்த மாதிரி கோல் போட்டா செலிப்ரேஷன் பண்ணிட்டோம், கப்பு கொடுக்கும் போது செகண்ட் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும். நம்ம வந்து we are a classy club. அந்த கிளாசி கப்புங்கிறத வந்து நம்ம காட்டுவோம். ஏன்னா எந்த கிளப்ல உள்ள மேனேஜர் புது மேனேஜர் வர போறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு ஒரு சாண்ட் ஆரம்பிச்சு அந்த புது மேனேஜர் திருப்பி ப்ரீவியஸ் மேனேஜர், இதெல்லாம் எந்த கிளப்ல நடந்திருக்கு இது வரைக்கும்? அதுலயே காமிக்கிறோம் நம்ம we are a classy club. நம்ம இந்த மாதிரி எச்சத்தனமா போய் மத்தவங்கள்ட்ட எல்லாம் போய் கேவலமா சுரண்டி விடுறது, மூக்கு நுழைச்சு நம்ம போய் வேலிடேஷன் சீக் பண்றதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், நம்ம அங்கேயே காமிக்கிறோம். சோ இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. மத்தவன்ட்ட எல்லாம் போய் அதை இதையும் பேசிக்கிட்டு we know that it is 20. மத்தவன்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போறதும் இல்லை. ஏன்னா நம்பினாங்கன்னா அவங்களுடைய கிளப் கீழே போயிருங்க ஒரே காரணத்துக்கு. ஆனா அவனுக்கும் தெரியும் அது உண்மைன்னு. சரிட்டா? சோ யூ agree to disagree. அதனால மத்தவன்ட்ட போய் பண்ற வேலையே தேவையில்லைங்க. நம்ம டைட்டில் ஜெயிச்சிட்டோம், நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கலாம். பட் எனிவே அது ஒண்ணு டைட்டில் செலிப்ரேஷன். நான் இன்னைக்கு ஒரு ரிவெஞ்ச் வீடியோ இது எனக்கு. என்னது நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. என்ன 1948 ஸ்ட்ரீம்ல 1950 ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. பட் இந்த சீசன் டார்கெட் 2000. ஸோ 2000 இப்போ ஸ்ட்ரீமா என்ன ஸ்ட்ரீம்னு இவங்க பேசுறாங்க அப்படின்னு தெரியலன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பட்டன் அமுத்தினீங்கன்னா அப்பப்போ நாங்க மேட்ச் எல்லாம் வரும்போது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். அந்த லைவ் ஸ்ட்ரீமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதை வந்து இது பாருங்க. இது ஃபைனல் டே எப்போ? இது நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபைனல் டே 25th. நல்ல வேலை. 24th எனக்கு கப் ஃபைனல். அப்பா ஓகே, அது அங்க கப்ப தூக்குறோம், அப்புறம் இங்க வந்து கப்ப தூக்குறோம். நல்ல வேளை. எனக்கு திடீர்னு இன்னைக்கு கோச்சிங் போயிட்டு வந்தேன். சோ அதுல எனக்கு திடீர்னு 24th ஃபைனல் டே வரதா நான் மிஸ் பண்ணுவேன் அதை அப்படின்னு நினைச்சேன். 24th அங்க நீங்க தூக்குறீங்க, 25th இங்க நம்ம தூக்குறோம். அவ்வளவுதான் கரெக்ட். பட் அவன் நான் தூக்குறேனோ, லிவர்பூல் டெஃபினட்டா தூக்குவாங்க. நான் தூக்குறேனோ இல்லையோ, நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனல்ல தூக்கி வைக்கணும். இனிமே அடுத்த வருஷம் நம்ம எய்ம் வந்து டாப் 10 யூடியூப் சேனல்ஸ். மிஸ்டர் பீஸ்ட்க்கு அடுத்தது நம்ம தான் இருக்கணும். மக்களே, மிஸ்டர் சசாத்ரியோட வாழ்க்கைய நிறைவேற்றிங்க. நான் கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு வந்துடுறேன், ஒரு சீசனுக்கு அப்புறம் வரேன். நானு வேற லெவல்ல ஈம் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் சசாத்ரி. ஆமா, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா போலாம். ஆமா, பட் இந்த சீசன் டார்கெட் 2000. இன்னொரு 52 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா போறோம். அப்படியே கீழே அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் ஆர் எக்ஸ் ரெண்டுத்தையும் @காப்கருத்து. இல்ல எக்ஸ் நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் என்கேஜ் பண்றாங்க. தேங்க்யூ சோ மச். நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து என்கேஜ் பண்றாங்களா இல்ல அங்கிருந்து நம்ம வீடியோக்கு வராங்கன்னு எனக்கு தெரியல. பட் போத் இன்ஸ்டாகிராம் வந்து எவ்ரி கேமுக்கு அப்புறம் ஒரு 20-30 பேர் மெசேஜ், இப்படி இருந்துச்சு ப்ரோ, சந்தோஷமா இருந்துச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, ஒரு மாமா மச்சான் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து மறக்காம அங்க போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, ஏன்னா நாங்க வீடியோ வந்து மேட்ச் அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் போடுறோம். சோ அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் டிராப் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. சோ மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் எக்ஸ், அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் லைவ் ரியாக்ஷன் எங்கிட்ட இருந்தும் சேசிட்டு இருந்தாலும் பார்க்கலாங்க. ஆமா, அது வந்து இது பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி. பட் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து என்னைக்கு தெரியுமா, இருங்க, என்னமோ ரசீது தர போறாரு, என்ன போட்டாருன்னு தெரியல. ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினம். நம்ம நாடுக்கு சுதந்திர தினத்தை அன்னைக்கு நானும் நீங்களும் வந்து டாப் 4 ப்ரெடிக்ஷன் பண்ணோம். அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டோம். சரி, உங்க டாப் 4 நான் படிக்கிறேன். என்னது? ஆர்சனல் ஃபர்ஸ்ட், மேன் சிட்டி செகண்ட், அது கூட ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, மேன் யுனைடெட் தேர்ட், ஃபோர்த் யாரு? ஃபோர்த் தான் நம்ம. அப்பா நல்ல வேளை டாப் 4ல போட்டேன். அதுவும் போடாமதான் என் நிலைமை என்ன ஆயிருக்கும். அதை யோசிச்சு பாருங்க. நான் பாருங்க, நான் தான் ஐ எம் ஃபுட்பால் பிரெயின்ஸ்ங்கிறது நல்லா தெரியுது. லிவர்பூல் ஃபர்ஸ்ட், மேன் சிட்டி செகண்ட், அது லைட்டா தடுமாறிடுச்சு. ஆர்சனல் தேர்ட், டாட்னம் ஃபோர்த்னு போட்டேன்.
பரவாயில்ல, நான் சொன்ன ஒரு டாப் 4 நீங்க சொன்ன ஒரு டாப் 4 ரெலிகேஷன் பேட்டில் இருக்கு. அது வரைக்கும் ஓகே எனக்கு. ஆமா. ஆனா எதுக்கு இதை இழுக்கிறேன்னா, ஒண்ணு உங்க ப்ரெடிக்ஷன் இழுக்கிறதுக்காக இதை இழுத்தேன் ஒண்ணு. ரெண்டாவது இதுல கமெண்ட் வேற இருங்க. என்ன என்ன ஐயோ மிஸ்டர் சேஷாத்ரி ரெசிப்ஸோட வராரு. போத்ரா என்னது எங்க செந்தில்குமார் லோகநாதன் சேஷாத்ரி கொஞ்சம் ஓவர் தான். வித் நோ சைனிங் அண்ட் வித் நுண்ணியஸ் எல்எஃப்சி வில் பி சாம்ப்ஸ். ஆமா, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்றாரு. நீங்களே சும்மா போடுறதா அனுப்பிச்சு விட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். நாம சும்மா போடுறோம்னு போட்டுட்டு போட்டு இப்ப வந்து ரசீது காமிச்சிட்டு கேட்க வேண்டிய கேள்விய. ஃபுட்பால் பிரெயின்ஸ் ஃபுட்பால் பிரெயின்ஸ் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறத்துல இருந்து நுண்ணிய திட்ட ஆரம்பிச்சது போன கேம் திட்டிட்டு தான் இருக்கிறோம். இவங்க ஃபுட்பால் பிரெயின்ஸ் வச்சு கண்டுபிடிச்சாரா அப்பவே 10 முடிப்போம்னு. ஆமா, அதுக்கப்புறம் ஹேமந்த் 1710 வாட் இஸ் மை மேன் சேஷாத்ரி ஸ்மோக்கிங். அவ்வளவுதான் கரெக்டா கேட்டாரு. அந்த அன்னைக்கு நீங்க என்ன ஸ்மோக் பண்ணிட்டு ப்ரெடிக்ஷனை போட்டீங்க? என்ன கரெக்டா கேட்டாரு? என்ன அந்த அன்னைக்கு என்ன போதை பொருள் இருந்தீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் வந்து 4D 5D 6D செஸ் எல்லாம் ஆடி ஒரு ப்ரெடிக்ஷனை போட்டா என்ன ஸ்மோக் பண்றானா? அது இந்த ரசீது எடுத்து வர வேண்டியதுனே ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப வாயை திறக்கவே இல்ல, அப்ப மட்டும் கமெண்ட் இருந்தீங்க. நான் சொல்லிட்டேன் ஒரு 4-5 வீடியோ முன்னாடியே நான் சொல்லிட்டேன் எனக்கு வரப்போகுது, டைட்டில் வந்துருச்சுன்னா எனக்கு இருக்கு ஒரு வீடியோல அப்படின்னு. எல்லாரும் விட ஃபேவரட் கமெண்ட் எனக்கு நம்ம விக்னேஷ், யோ மனசாட்சியே இல்லையா உனக்கு அப்படின்னு பார்த்து என்ன டாக் பண்ணி கேட்டிருக்காரு அவர். நம்பால் வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி. நம்பால்ட்ட வந்து நீங்க வந்து மெஸ்ஸியே கூட்டு வந்தாலும் மெஸ்ஸி டிஃபெண்டிங் பண்ணுவானான்னு கேட்பாரு. நீங்க அவர்கிட்ட போயிட்டு லிவர்பூல் நம்பர் 1 சொன்னா மனுஷன் உயிரை விட்டுருப்பாரு நீங்க போட்ட போச்ச பார்த்து. அப்புறம் அந்த மாதிரி கமெண்ட் வரத்தான் செய்யும். எனக்கு இதுல ஒரே ஒரு இதுதான், உங்க 3 பேர்த்தையும் நான் கேக்குறேன், இப்போ கம் அவுட் சைட் அண்ட் டாக் டு மீ. சிட் சேஷாத்ரி பண்ண ஒண்ணு நடந்துருச்சு. இத வச்சு அடுத்த சீசன் பூரா ஓட்டுவார் மக்களே இருக்கு, ரெடியா இருந்துக்குங்க. அடுத்த சீசன் பார்த்து ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கங்கப்பா. இனிமே ரசீத் எடுத்துட்டு வந்துருவாரு. அப்புறம் இனிமே என்ன பார்த்து என்னோட பிரெயின்ஸ் எல்லாம் கொஸ்டின் பண்ணவே கூடாது இந்த பாட்காஸ்ட். இதுக்கு டாட்டனம் என்ன இருக்கு அந்த லிஸ்ட்ல பிரெயின்ஸ்ல? நான் டாட்னாமே நீங்க மேன் யுனைட்டட் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. மொத்தம் வந்து நான் வந்து சிட்டி ஆர்சனல் அண்ட் யுனைடெட் சிட்டி ஆர்சனல் லிவர்பூல் சொல்லியிருந்தேன். நீங்களும் ஆர்சனல் சிட்டி அண்ட் லிவர்பூலா டாப் 4ல? அது கூட சொல்லலன்னா ஃபுட்பால் பிரெயின்னு சொன்னா சரி. அதான் இல்ல தெரிஞ்சுக்கணும்ல மக்கள். ஆக மொத்தம் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ல 1 மிஸ் ஆயிடுச்சு. 1 மிஸ் ஆயிடுச்சு. நீங்க டைட்டில்ல 3 பிளேஸ் மிஸ் ஆயிருக்கீங்க. அதுதான் அது கொஞ்சம் நேக்கா ஸ்லிப் ஆகி போச்சுங்க. நான் ஃபர்ஸ்டே டைட்டில்னு சொல்லி சும்மா குவாரா என்ன கிழிச்சான்னு கேட்டதுக்கே நம்மள போட்டு அடியை அடிச்சு போடுறாங்க. இதை மட்டும் நான் போட்டதுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்ல எனக்கு தூக்கிக்கொண்டு எந்த சந்தரிச்சு அடிச்சிருப்பாங்க எனக்கு தெரியாது. அதனாலதான் கம்மன் இருக்கிறேன் நான். வெளியெல்லாம் என்னால வாய் விட முடியல. நீங்க வேற பூரா ரெடியா இருக்காங்க. எப்ப இவன் ஏதாச்சும் சொல்லுவான், இவனுக்கு எங்க தூக்கி கொண்டு வச்சு அடிப்போங்கிறதுக்கு தான் குறியா உட்காந்துருக்காங்க. நான் மட்டும் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், முடிஞ்சிருக்கு என் நிலைமை. நான் போன வாரம் சொல்லலையே நாங்க ஜெயிப்போம் அப்பதான் நான் பேசுவேன்ட்டேன். நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் பூரா பசங்க கமெண்ட்ல வெயிட் பண்றாங்க, எப்ப இவன் மாட்டுவான்டா, இவன் மாட்டினா போட்டு தள்ளிருந்தா இவன் அப்படின்னு சொல்லி. நம்ம நிலைமை அது ஒரு மெலிசான கோடு. இந்த பக்கம் போன சேஃப்டி நம்ம பசங்களா இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு கால் எடுத்து வச்சுட்டே எல்லாம் கண்ணி வெடியா இருக்கு. எங்க கால் எடுத்து வைப்பனே தெரியாது, எங்க வச்சாலும் வெடிக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க அந்த நீடு எல்லாம் எடுத்து விட்டு. நான் என் நிலைமை அப்படி இருக்கு, என்ன பண்றது? இல்ல ஆனா நான் என்னோட பாலிசி என்ன தெரியுமா, நம்ம பாட்காஸ்ட் பண்றது வந்து எர்கன் கிளாப்போட ஃபுட்பாலிங் பிலாசபி மாதிரி ஹெவி மெட்டல் பாட்காஸ்ட் நம்மளுது. அதாவது போனா ஃபுல் ஃபோர்ஸ்ல போணும், அடி வாங்கினாலும் ஃபுல் ஃபோர்ஸோட அடி வாங்கிட்டு வரும். அடி மட்டும் தான் வாங்குறேன். இந்த ஒரு தடவை தான் ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் நின்றுக்க மேல. இது பூரா அடிதான் முன்னாடி வரைக்கும். இது வரைக்கும் என்ன இருந்திருக்கு? ஆரம்பத்துல இருந்து அடிதான். சும்மா நம்ம ஃபுல் ஃபோர்ஸ்ல போறோம், இப்பதான் போயிருக்கோம். அது சரி. பட் நீங்க சொன்ன மாதிரி டைட்டில் ஜெயிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் கேம்ஸுக்கு என்ன மென்டாலிட்டி உங்களுக்கு? சும்மா வைப்ஸுக்காக பார்க்கணுமா என்ன, இல்ல எனிதிங் ஸ்பெசிபிக் நீங்க தான் பார்க்க போறீங்களா? எனக்கு தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் மெயின் திங் இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி சி ஸ்லாட் யூசிங் ட்ரெண்ட் இன் த வெரி நெக்ஸ்ட் கேம். செல்சி கேம்ல இட் வில் கிவ் அஸ் அ மச் கிளியரர் ஐடியா ஆஃப் ட்ரெண்ட் ஸ்டே பண்றானா போறானா அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இந்த செலிப்ரேஷன் வச்சு நம்மளால ஒண்ணுமே ப்ரெடிக்டும் பண்ண முடியல. இவன் என்ன செலிப்ரேட் பண்ணான்னு பார்த்தா நம்ம ஜான் ஹென்றி ட்ரெண்ட் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கான். என்னடா முடிவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கு. அதனால தட் இஸ் த மெயின் ஆஃப் வாட் வி வில் see. அவன் இருக்கானா போறானாங்கிறது இட் வில் டிபெண்ட் ஆன் how much time Bradley gets to play. ஆனா லாஸ்ட் மினிட்ல அவன் சேஞ்ச் பண்ணறதுக்கு இந்த வாரத்தை விட பெட்டர் வீக் கிடைக்காது.
ம் Madrid, the way they lost அந்த கோப்பா டெல் ரே, ம் and like அந்த டீம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா like of course நியூ கோச்சஸ் சொல்ல முடியாது அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு, பட் தே நீ ஐ ஃபீல் லைக் உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஐ ஃபீல் லைக் தே நீட் அ லாட் மோர் என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த டீம்ல, ஒரு ஐடியா இல்லாம ஆடுற மாதிரி இருக்கு மெட்ரிட் அந்த. இல்லைங்க, இத்தனை வருஷமா மெட்ரிட் அப்படிதான் ஆடி இருக்காங்க. பார்சலோனா தான் எப்பவுமே தே ஆர் த பெஸ்ட் டாக்டிக்கல் டீம், ஒரு ஃபார்மேஷன் வச்சு ஆடுறது, டெக்னிக்கல் பிளேயர்ஸ் வச்சு அதெல்லாம் பார்சலோனா தான் எப்பவுமே. இவங்க எப்பவுமே இண்டிவிஜுவல் குவாலிட்டி வச்சு விளையாண்ட டீம் தான் இவங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு மேனேஜர் ப்ராப்பரா விளையாண்டு நம்பாலு பெனிட்டஸ். ஆனா அவரை வந்து 8 மாசத்துல அனுப்பிச்சு விட்டாங்க, 6 மாசமா 8 மாசத்துல துரத்தி விட்டாங்க. அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் வந்த எல்லா மேனேஜர், ஜிடானா இருக்கட்டும், கார்லோவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே லாபிட்டிக்கு நடுவில் வந்தான். இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வச்சு லாபிட்டிக்கு மேபி கொஞ்சம் நல்லா செட்டப் பண்ணி ஆடலான்னு பார்த்தான். ஆனா அவனும் 6 மாசத்துல கிளம்பலான்ட்டாங்க. ஸோ எப்பவுமே இவங்க வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை வச்சு என்னமோ பண்ணி ஜெயிச்சிருவாங்க. இதுதான் ஆடுறானுங்க, இந்த 3 மேன் ரன் இருக்கும், ட்ரையாங்கிள் ரன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டே பிடிக்க முடியாது மெட்ரிட்ட. இப்போ ஐ திங்க் தேவ் டிசைடட் ஓகே இட் இஸ் டைம், நம்ம வந்து ஒரு இதுக்கு போகணுங்கிறதுனால ஹெவியா நம்ம அலான்சோ ரூமர்ஸ் வருது. ஏன்னா ஹெவியா இல்ல, டெஃபினட்டா கார்லோஸ் லீவிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நோ டவுட் இஸ் லீவிங் ஃபார் பிரேசில் ஜாப் அப்படின்னு சொல்லி. இப்போ யாரு அப்படிங்கிற நெக்ஸ்ட் சீசன் தெரியும் சொன்னா வெரி குட் பாயிண்ட். த சேம் வீக்கெண்ட் இப்படி ஃபிளேர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு செம்ம அட்மாஸ்பியரோட பிரீமியர் லீக் நீ வந்து ஆன்ஃபீல்ட்ல வின் பண்ற, கிரவுட் கோஸ் பிசர்க், தே வாண்ட் யூ டு ஸ்டே, எல்லாமே ஓகே. கேக்போ வந்து ஹோப்ஃபுல்லி ட்ரெண்ட் ஸ்டேஸ்னு அவன் வேற போயிட்டான். டேய் என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி நம்பாளுங்க மண்டே வந்து உட்காந்துருக்கானுங்க. இதே வாரத்தில் அங்கே போய் கோப்பா டெல் ரே மறுபடியும் அடி வாங்கி, மிட் வீக்ல சாம்பியன்ஸ் லீக்லயே அடி வாங்கி, ஆர்சனல் விட்டுட்டு வெளியே போய் தே ஆர் ரியலி பேட் அட் த மோமெண்ட் மெட்ரிட். இதையெல்லாம் பார்த்துட்டும் இஃப் ட்ரெண்ட் டிசைட்ஸ் டு கோனா அப்போ த ப்ராப்ளம் இஸ் நாட் அவர்ஸ். ஆமா அதுதான் இல்ல, ஏன்னா லைக் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் see ஐ ஸ்டில் திங்க் வந்து 90% அவன் போறான் தான் எனக்கு இப்பவும் தோணுது. ஐ ஃபீல் லைக் வந்து முன்னாடி ஒரு 99% இருந்தது, இப்ப 90% ஆனதுக்கான காரணம் இந்த ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு. தட்ஸ் வாட் என்னோட ஃபீலிங். பட் எனக்கு என்னன்னாக்கா இப்போ ஐ மீன் இன்டர்னலி வெதர் ஆர் நாட் ட்ரெண்ட் ஸ்டேஸ், ஐ திங்க் பிராட்லி வந்து நெக்ஸ்ட் 4-5 கேம் ஈவன் செல்சி ஆர்சனல் கூட அவன் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இஃப் ட்ரெண்ட் ஸ்டேஸ்னாக்க ஓகே யூ ஆர் நாட் லூசிங் எனிதிங். ட்ரெண்ட் தான் எப்படியும் அடுத்த சீசன் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரெண்ட் போறான்னா அட்லீஸ்ட் யூ ஹேவ் அ டீசன்ட் சாம்பிள் சைஸ் அகைன்ஸ்ட் குட் அப்போனன்ட்ஸ் ஆல்சோ. அதாவது செல்சி, ஆர்சனல், பிரைட்டன், கிறிஸ்டல் பேலஸ்ல வெரி ட்ரூ. ஸ்லாட் சொன்னாருங்க, we have to see if Bradley can play 5 games in a row, he is not done that yet அப்படின்னு சொல்லி ஸ்லாட்டே சொல்றாரு. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கும் அது தெரியும். ஸோ ஐ திங்க் அது அவங்க அஜெண்டாலையும் அது இருக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து we have to make him play அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ அண்ட் அது we have to make him play ஒன்னு அவன் எப்படி ஆடுறாங்கிறதும் தெரியணும்னா அவனுக்கு பேக்கப் வேணுமா இல்ல அவனுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எவனாவது வேணுமா அப்படின்னு அதுவும் தெரியணும் நமக்கு. இல்ல ஐ திங்க் பை நவ் தே நோ இஃப் he staying or he is leaving. அதாவது அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீ ஒன்னா சைன் பண்ணி நீ கேமரான்னு சொல்லு, this is what we've given, this is what we can give அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் they would have made up their minds அந்த மேனேஜ்மெண்ட் ஃபோக்ஸ்ல இருந்து. இதுக்கு மேல முடியாதுப்பா, இதுக்கு மேல நீ இருக்கிறியா போறியா. மேட் அப் தேர் மைண்ட்ஸ். பட் ட்ரெண்ட் வந்து he can say இல்ல, அதாவது என்னால இப்போ சொல்ல முடியாது, ஐ ஸ்டில் நீட் மோர் டைம். அது he can sayங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ எப்ப வேணாலும் நீ ஆஃப் சீசன் கூட உட்கார்ந்து முடிவு பண்ணிக்கோ, இந்த மீதி 5 கேம்ஸ்ல we have to look after our future. நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து இதான் பண்ண போறோம், இது வந்து ஃபேன்ஸுக்கு என்ன வேணாலும் இமேஜ் கொடுக்கலாம், அது நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும். If you say I'm 100% saying I'll play you, if you not I'm going to play him. அப்போ ஃபேன்ஸ் கேன் மேக் அப் தேர் ஓன் மைண்ட் as to இவன் ஸ்டே பண்றானா இல்லையா, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் இமேஜின் ஒரு விஷயம் இருக்குல்ல among the fans. So I think நீதி is that bothered already in the season அவனுக்கு பயங்கர backlash இருக்கு. So அதனால அது I don't know if he's that bothered. இல்ல I just feel நீதி 5 கேம்ல this is the primary focus. இத தவிர I feel இந்த நம்ம போன வீடியோல கூட சொல்லியிருந்தாங்க டிஎஸ் நல்லா தான் ஆடுறாங்க, நீங்க தான் அவனை ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. அவன் இந்த மாதிரி சீசனுக்கு 5 கேம் கொடுக்குறான், ஆனா அந்த 5 கேம் உங்களுக்கு 50 கேம்ல போதுமா? என்னோட சிம்பிள் கொஸ்டின். ஆனா ஜோட்டா நுனியஸ் எல்லாம் 0, அவங்க 2 பேரும் ஓட்டி ஆகவே, அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது ஜோட்டா நுனியஸை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஜோட்டா வந்து ரூமர்ஸ் வந்து சவுதி ஆல்ரெடி என்கொயர்ட் ஃபார் ஜோட்டா லாஸ்ட் மந்த்னு இந்த கிறிஸ் பாஸ்காம் போட்டிருக்கான். ஏன்னா லைக் ஐ திங்க் இன்ஜரி வைஸும் ஐ டோன்ட் திங்க் he is fit enough for European football. ஆமா he is only 28 but that's it. I don't think he's yeah அதான். So him and Nunez are definitely done, அதுல no doubt.
இப்ப ஆர்வி கீப்பிங் டியாஸ் ஆர் நாட்ங்கிறது தான் கேள்வி. ஐ திங்க் இவங்க 2 பேர் போனாங்கன்னா டியாஸ் இன்னொரு சீசன் வைப்போம். I think we will. I think we will. I don't think we will replace all three. லைக் அன்லெஸ் we have அதாவது ரேப்பிடா இவங்க 3 பேரும் போனா டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா Or அகாடமில இருந்து ஒரு பையன் வரான். Like very promising. வர மாதிரி தெரியல. இந்த சீசன் யாருமே வரலைங்க. I am very shocked. I am very angry at that. இந்த சீசன் யாருமே வரல. இல்லைங்க மேபி அந்த டைலர் மார்டன் ரயன் மெக்கார்னல் அவங்க எல்லாம் ட்ரை இல்லைங்க, we always have one player break through every season. இல்லைங்க ரியலிஸ்டிக்லி பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து they have not been good enoughங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து நம்ம கிளப்ப குறை சொல்ல, அகாடமியில எவனும் குட் இனஃபா இல்லங்கிறது என் வருத்தம் சொல்றேன் நான். அது வந்து இட் ஹேப்பன்ஸ்ங்க. இது அதாவது இந்த ட்ரெண்ட் மாதிரி வரதெல்லாம் ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறமே ட்ரெண்ட் வரல கூட ஓகேங்க. ட்ரெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹார்வி எலியட்ட வாங்கி அவன் அகாடமியில போட்டு அவன் வந்துட்டான். கர்டிஸ் ஜோன்ஸ் வந்துட்டான், பிராட்லி வந்துட்டான், நம்ம வந்து வேற யாரு குவான்சா வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி இங்க பாருங்க 5 சீசன், லாஸ்ட் 5 சீசன்ல we've got 1 per seasonna கூட 5 சீசனுக்கு ஆச்சு. எனக்கு அது ஒரு வருத்தம் தான். லைக் why aren't the academy players being were not able to make that next step this season? எனக்கு அதுதான் எனக்கு வருத்தம். ஏன்னா சீசனுக்கு ஒருத்தன் வந்துட்டான், இந்த சீசன் ஏன் வர முடியல ஒருத்தன்? just not good enough to play at that level. அது வந்து it's not, அது வந்து கிளப்ப சொல்லியும் தப்பு இல்ல, அது பிளேயரையும் சொல்ல முடியாது. sometimes you just அது ஒரு சீலிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் if a player is good enough for என்ன சொல்றது ஒரு டாட்னம் வச்சுப்போமே ரெலிகேஷன் ஜஸ்ட் அபவ் ரெலிகேஷன் டீம், பட் அந்த லெவலுக்கு மேல அவனால போக முடியலன்னா அது வந்து அகாடமியும் தப்பு சொல்ல முடியாது அதுல. எனக்கு அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த பேட் செட்டிங் நம்ம லாபால்மாஸோ எங்கேயோ அமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவனை பேட் செட்டிச் போயிருந்தா அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டானா இல்ல வந்து நான் வேற எங்கேயோ அனுப்பிச்சிட்டோம். எனக்கு எங்க அனுப்பிச்சிட்டு ஞாபகம் இல்ல. So I really wish he comes back next season and he plays that என்ன சொல்றது அந்த செகண்ட் fiddle role next season. ஆமா லாஸ் பால்மாஸ்ல தான் இருக்கான். I hopefully he plays that second fiddle role to Gravenberch because we need a regular 6. ஏன்னா இப்ப எண்டோட நிலைமை நமக்கு தெரியல. if we get a proper offer for like 7-8 million I think we might sell Endo. ஆனா இப்பதான் இது நியூஸ் படிச்சிட்டு இருக்கேன் பேட் செட்டிச் பத்தி. ஸ்பானிஷ் மீடியா வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் ரொம்ப ஜோரா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் பால்மாஸ் அதான் actually playing really well. நிறைய பேர் ஸ்பானிஷ் மீடியா நிறைய இதுல போட்டிருக்காங்க he should become a part of Arne Slot squad next year அப்படின்னு, which I think will be good for Gravenberch மெயினா. exactly ஏன்னா Bacetich is very good at progressing with the ball. Endo மாதிரி இல்ல. ஆமா ஆமா. So we saw him only for like what ஒரு 8 கேமா, அதுக்கப்புறம் அவன் இன்ஜுரின்னு போயிட்டான். ஆமா ஆமா. அவன் அந்த 8 கேம் டைட் ஸ்பேசஸ்ல போய் டர்ன் பண்ணி வெளியே வந்தான், பால ப்ரோக்ரஸ் பண்ணா, எல்லாமே பண்ணான். Gravenberch ஸ்லாட் என்ன எதிர்பார்க்கறாரோ Bacetich பண்ணாதே. ஆமா. So we can save so much money with that signing. Number 6 நம்ம வேணும்ங்கறோம். If Bacetich comes in and says slot இங்க பாரு நான் இருக்கேன், நீங்க எதுக்கு வெளியே பாக்குறீங்கன்னா slot will be very happy to say அப்பாடா நான் வந்து இவனை வச்சுக்கிறேன்ப்பா, நீங்க வேணா எண்டோ வேணா ஒரு 6-7 மில்லியன் வந்தா கூட வித்துருங்க. நம்ம 12க்கு வாங்கணும், 6-7-8 வந்தா கூட வித்துருங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே. அது ஒரு 8 மில்லியன் 4 மில்லியன் லாஸ், பட் ஃபைன் அப்படின்னு அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் வரும், ஒரு பர்ஸ் வரும், அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பட் டெஃபினெட்லி ஃபார் ஷுர் நுனியஸ் அண்ட் ஜோட்டா ஃபர்ஸ்ட் டு வாக் அவுட் த டோர். தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீசஸ். இந்த வருஷம் பிரெண்ட்ஃபோர்டு கேம் நீ தான் ஜெயிச்சு கொடுத்த, தேங்க்யூ. ஜோட்டா நீ தான் எவர்டன் கேம் ஜெயிச்சு கொடுத்த, தேங்க்யூ. குட் லக். அவ்வளோதான். அண்ட் வி ஹேவ் டு ரீகூப் அட்லீஸ்ட் 70 மில்லியன் ஃபார் நுனியஸ், 65 மில்லியன் அண்ட் அட்லீஸ்ட் 25 மில்லியன் ஆர் 30 மில்லியன் ஃபார் ஜோட்டா. ரொம்ப டவுட்டுங்க. ஐ திங்க் சவுதில இருந்து வந்துருங்க. ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இருக்கு சவுதில இருந்து வந்துரும். சவுதில இருந்து வந்து இவன் சவுதிக்கு போவானாங்கிறது இவன் ரெடியா இருக்கான் சவுதிக்கு போறதுக்கு. இவனுக்கு என்ன இவன் வேண்டாம் எனக்கு யூரோப்ல தான் ஆடணும்னு சொன்னானா. பெரிய வந்து டெட்லி ஸ்ட்ரைக்கர், கோலுக்கு முன்னாடி போனா அடிச்சு தள்ளாம விட மாட்டாரு, யூரோப்ல தான் இருப்பாராமா. யூரோப்ல டாப் 5ல இருக்கணும்னு சொல்லி இவன் சரியாகலாம் போனா மேபி டீசென்ட் ஆல்சோ, யாரும் சொல்ல முடியாது. அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா சரியால ஒரு பாயிண்ட் பிச்சை காசு கூட இல்லையே அவன்கிட்ட வாங்கி நம்ம என்ன பண்றது. அந்த மாதிரி அவன் வந்து யூரோப் தான் போவேன், அப்புறம் சரியா கிளப் வந்து வெறும் 30 மில்லியன் தான் என்னால கொடுக்க முடியும்னா வித்துதான் அவனு. இவனெல்லாம் வச்சிருந்த அடுத்த சீசன், ஏன்னா இவனை விக்கலன்னா இவனுக்கு பதிலா ஸ்ட்ரைக்கரும் வாங்க முடியாது. ஏன்னா he occupies that one squad space also. கரெக்ட், அதுவும் இருக்குது. அதனால தெரியலங்க. ஐ திங்க் ஜனவரியில he was ready to go. சவுதி வந்தபோது he was ready to go. நம்ம தான் விக்கல. ஒரு கிளப்போட ப்ரமோஷனல் வீடியோ கூட டியாஸை கூப்பிடுவான், கம் சவுதி அப்படிமா. டியாஸ் நம்ம மகாராஷ்டிரா தான் கூட்டிட்டு போன்னு பேசிட்டு இருப்பான். இவன் டியாஸ் கொஞ்சம் நல்லா விளையாடிட்டான் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த சீசன்ல. ஸோ ஐ டோன்ட் திங்க் வி வில் செல் 3. ஸோ அதுவும் இல்லாம ஐ திங்க் வி வில் செல் போத், ஆனா வி வில் கெட் ஒன்லி 1. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் 2 replacements. I'm not expecting 2. ஆமா.
பட் அந்த ஒன்னு வந்து இட் ஹாஸ் டு பி லைக் அ டாப் கிளாஸ், அதாவது இவன் தாண்டா ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு. ஐ மீன் இப்போ ஆர்சனல் ஜாக்கர்ஸ்க்கு போறாங்க, சோ அவன் இல்ல, பட் அந்த லெவல் I think that is it. But மீதி 5 games ன்னு கேட்டீங்கன்னா I think செல்சி அவே, ஆர்சனல் ஹோம், கிறிஸ்டல் பேலஸ் ஹோம், பிரைட்டன் அவே, 4 கேம். 4 கேம்ல வந்து நம்ம ஆள் பாதி போதையில் தான் வருவானுங்க கேமுக்கே. எதுக்குடா போறாங்கிற மாதிரி தான் வந்து ஆடவும் போறானுங்க. நம்ம ஒன்னா அந்த கேம், நான் தான் கேட்டேன், அந்த கேம்ஸை வந்து if Slot wants to try something, we can lose all 4 games for all I care. I don't care. I don't want one more point. ஆனா if he's trying something new that the other team is not able to figure out, now it's very good. ஆனா அது நீங்க சொல்றீங்க, அது வந்து இப்போ ட்ரை பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மத்த டீமுக்கு வந்து வீடியோ வந்துரும் எப்படியும். சோ அவங்க that is the other thing. Exactly, that's the other thing. ஓ இது மாதிரி ஏதோ ட்ரை பண்ண போறாங்க, மேபி நெக்ஸ்ட் சீசன், சோ we have to be prepared for it அப்படிን. சோ அதுவும் இருக்கு. I don't think அவர் வந்து எதுவும் புதுசா எதுவும் ட்ரை பண்ணுவாருன்னு எனக்கு தோணல. எனக்கு வந்து என்னன்னா பிராட்லி ஹஸ் டு ஸ்டார்ட், தட் இஸ் தி ஒன்லி திங் நான் பாக்குறது. அது ஒண்ணு. பட் ஐ மீன் அதர்வைஸ் ஒன்னும் பெருசா எதிர்பார்க்கல இந்த இதுல இருந்து. தி ஒன்லி திங் இஸ் வின் பண்ணா நல்லா இருக்கும் 4 கேமும். ஐ மீன் தட்ஸ் நிறைய ஸ்டாட்ஸ் இருக்குதுங்க. Virgil van Dijk is the only Dutch player to captain a PL winning team. Chiesa is the second Italian to have won the PL with Liverpool. To won the PL. இல்ல win the PL first Italian, Balotelli the first. Szoboszlai is the only Hungarian. Luis Diaz is the second Colombian. அந்த குவாட்ராடோன்னு ஒருத்தர் இருந்தான்ல செல்சில, அவன். McAllister is the only Argentine with Liverpool. Arne Slot is the only Dutch manager in history. Arne Slot is the 5th manager in his first season to win the PL. Chiesa is the first Italian player to win the PL with Liverpool. Szoboszlai continues his record of winning a trophy in every season of his football career. ஏன்னா போன சீசன் கார்ல இது கச்சம்ல, காரபாவ் கப். அது கிராவன்பர்ச் 5th லீக் டைட்டில் 22 years old அவனுக்கு. ஏன்னா அவன் தான் பயன்ல இருந்தான், ஜெயிச்சிட்டே இருந்தான்ல. டார்வின் நூனியஸ் ஃபர்ஸ்ட் யூரோகுவேன். யாருக்கும் ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் இருந்ததுங்க. ஐ திங்க் கிங்ஸ்லி கோமான் நினைக்கிறேன். ஐ திங்க் 10 வருஷமா 11 வருஷமா கரெக்ட் கோமன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பயனுக்கு வந்தான், கோமன் நினைக்கிறேன். ஆமா, நுனியஸ் ஃபர்ஸ்ட் யூரோகுவேன் நம்மளோட, ஜோட்டா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் நம்மளோட, சிமிகாஸ் ஃபர்ஸ்ட் கிரீக் பிளேயர் டு வின் தி PL. பட் வேற எதுவும் இல்ல. ஐ மீன் நாட் மச் டு சே. இந்த எபிசோட் வந்து ஐ திங்க் மோஸ்டா நீங்க லைவ்ல பாத்திருப்பீங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அதான் வெரி ஹாப்பி பேசிக்கா. பட் ஒரு ரிலீஃபும் இருக்கு. அதாவது சரி இந்த சீசன் லாஸ்ட் 4 கேம் ஒரு ரிலாக்ஸ்டா பார்க்கலாம், ஒன்றும் இது இல்லை, டென்ஷன் இல்லை. இது மோசோ தென் ரிலீஃப் வந்து நான் வந்து இப்போ 17 years பார்க்குறேன், நீங்கள் 20 years பார்க்குறீங்க. ஐடியலி வந்து எனக்கு இந்த கப்பை லிஃப்ட் பண்ணும்போது வந்து எனக்கு அந்த ரிலீஃப், நான் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு ட்ரோஃபியாச்சும் ஜெயிப்போமாடாங்கிறதுலாம் எனக்கு ஒரு காலம் இருந்திருக்கு. இந்த கிளப்ல ட்ரோஃபியே வராதாடா அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த யுனைடெட் லாஸ்ட் 10 வருஷத்துல PL CL ஜெயிக்கலினாலும் ஒரு யூரோப்பா லீகு, 2 FA கப்பு இதெல்லாம் ஜெயிச்சிருக்கானுங்க. 2011 கார்லிங் கப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ட்ரோஃபியே 2019 சாம்பியன்ஸ் லீக். 8 years we were without anything. அந்த 2011க்கு முன்னாடியும் 5 வருஷம் ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு அந்த டைம்லலாம் இந்த 2008 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 2009 சீசன்லாம் அந்த சீசனே ஒஸ்ட் சீசன். அதெல்லாம் ஐ மீன் 8-9 தான் டாரஸோ, 7-8 டாரஸா, 8-9 தான் அந்த யுனைடெட் செகண்ட் முடிச்சோம். அந்த 9-10 சீசனு அதெல்லாம் வந்து ட்ரோஃபி கூட வேணாண்டா, டாப் 4ல முடியலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மோசமான சீசன். அப்பதான் அந்த ஓனர்ஸை மாத்தின சாகா, டாரஸ் லிவர்பூல் செல்சி போறது, அதெல்லாம் ஹார்ட் பிரேக் ஆஃப்டர் ஹார்ட் பிரேக். அதெல்லாம் அந்த டைம்லாம் ராய் ஹாட்சனை கூட்டிட்டு வந்துட்டு காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அந்த நரகத்தை பார்ப்போமே அந்த கேம்ஸ் எல்லாம். ஐயோ, ஜான்ஜோ ஷெல்வியை வச்சுக்கிட்டு, நம்ம ரைட் பேக் ஜான்சனை வச்சுக்கிட்டு, எனக்கெல்லாம் இன்னொன்னு அவருக்கு கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டியிருக்கேன், செல்சி கூட ஒரு கோல் போட சொல்லி ஜான்சன் வந்து 87th மினிட் ஒரு கோல் போடுவான் ரைட் பேக்ல இருந்து ஆடி. அந்த மாதிரி டைம்ல இருந்துலாம் வந்து இப்ப நம்ம அந்த யுனைடெட் ஈக்குவல் பண்றோம்னு நினைக்கும் போது நீ சொன்ன ஒரே வார்த்தை ரிலீஃப் தான். எனக்கு வந்து இந்த ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது நான் வாங்கின ஒரு கலாயெல்லாம் அந்த அளவுக்கு நான் போய் ப்ரௌடா லிவர்பூல் அப்படிமே உட்காரா அப்படிமானுங்க. ஐயோ ஒன்னும் சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாம் அந்த காலத்துல இருந்து வந்து இப்போ நம்ம வந்து மத்தவங்கள பார்த்துட்டே உட்கார்றா அப்படின்னு சொல்ல முடியற ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கிறோங்கிறதான் வந்து லைக் த பிக்கெஸ்ட் ஆஃப் த பிக்கெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுவே. ஏன்னா
இவங்க என்னதான் ஒரு எஃப்ஏ கப்பை வின் பண்ணி அதை இது வின் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து உள்ள ஒரு வருத்தம் தானே இருக்கு யுனைடெடுக்கு. ஐயோ பிஎல் ஜெயிக்க முடியலையே, ஐயோ சிஎல் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கும்ல. அதனால வந்து நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறது வி ஷுட் என்ஜாய். ஃபர்ஸ்ட்லி வி ஈக்குவல். ஆனா ஐ எம் மோர் எக்ஸைட். நம்ம கிளாப் சொல்லியிருக்காரு ஹி இஸ் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து வி ஹாவ் டு பி ரியலி ஆப்டிமிஸ்டிக் ஃபார் த ஃபியூச்சர். இந்த சம்மர் revamp the squad very well, set us on the path for the next 5 years. ஆமா பட் அதுதாங்க நீங்க ஐ திங்க் யூ சம்ட் இட் அப் வெரி வெல். ஸோ அதனால நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஐ மீன் இட்ஸ் த சேம் pretty much the same feeling. அதே தான், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆன் தட் நோட் நம்ம வந்து இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு சின்ன எபிசோட் தான். வி பிகம் சாம்பியன்ஸ் ஆல்ரெடி லைவ்ல நிறைய பேசியாச்சு அதை பற்றி. பட் சொன்ன மாதிரி எபிசோட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2000 சீசன் டார்கெட்டு. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக. அண்ட் அதான், வேற எதுவும் இல்லை. இப்போ அடுத்த கேம் வந்து எப்போன்னு தெரியல, சாட்டர்டேவோ சண்டேவோ நடக்கும். ஆமா செல்சி. அதுக்கு தான் ப்ரீவியூ ரிவ்யூலாம் தான் பண்ணணுமா? ரிவ்யூ மக்கள் வேணும்னா கமெண்ட்ஸ்ல போடட்டும், நம்ம பண்ணுவோம். ஏன்னா என்சோ மரஸ்க்கு அவரு ஒரு பேட்டில் இருக்காரு. வின் பண்ணலாமா, தோக்கலாமா, டிரா பண்ணலாமாங்கிற பேட்டில் அவர் இருக்காரு. நம்ம சாம்பியன்ஸா போறோம் ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜுக்கு. அதனால வந்து நீங்க வேணும்னா கமெண்ட்ல போடுங்க, நாங்க பண்றோம். இல்ல நம்ம ஜாலியா மேட்ச் பார்ப்போம்னா ஓகே, மேட்சையே பார்ப்போம், அவ்வளவுதான். ஆமா, ஜாலியா மேட்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஈவன் ரிவ்யூ வீடியோஸ்லாம் கூட மேபி இனிமே லெஸ் அபவுட் த மேட்ச், மோர் அபவுட் நம்ம வந்து என்னதான் புதுசா நடந்ததா என்னன்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி சீசன் முடியும் போது அந்த சீசன் ரிவ்யூ எபிசோட்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி எல்லாம் பேசுவோம். ஸோ அதனால நிறைய பேர் அந்த எபிசோட் கேட்டிருந்தீங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றிலாம் பேசுவோம். பட் அதர் தென் தட் வேற ஒன்றும் இல்லை. சாம்பியன்ஸ் ஆகிட்டோம், என்ஜாய் பண்ணுங்க. பட் அது வேற எதுவும் இல்லை. சைனிங் ஆஃப். 2-0 நான் 2-0 செல்சி ப்ரெடிக்ஷன் சொல்றீங்களோ? என்னது அடி பின்னி விடுவேன். 20 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த 0 அப்படியே மெதுவா போய் 1 அப்படின்னு ஆகும்.